எது புரோச்சனம் அப்படின்னு சொல்லி நாம் பார்க்கும்போது தேவ பக்தி தான் ஒரு மனுஷனுக்கு புரோச்சனம். ஒரு மனுஷனுக்கு ஆசீர்வாதம் வேண்டும் என்று சொன்னால், ஒரு மனுஷிக்கு ஆசீர்வாதம் வேண்டும் என்று சொன்னால் அது தேவ பக்தி. இந்த தேவ பக்தி இல்லை அப்படின்னா நம்ம ஜெபிக்க முடியாது, நம்ம வேதத்தை தியானிக்க முடியாது. அது மாத்திரமல்ல, தேவனுக்கு பயப்படுகிற ஒரு பயமும் இருக்காது. யாருக்கு தேவ பக்தி இருக்கோ அவங்கள தான் ஆண்டவர் எடுத்தும் பயன்படுத்துவார். பக்தி உள்ளவனை தேவன் தமக்காக தெரிந்து கொள்வாராம். இன்றைக்கு அநேக வீடுகளில் பாருங்க, ஒரு சிலருக்குள்ள தேவ பக்தி இருக்கும், அவங்கள தான் ஆண்டவர் எடுத்து பயன்படுத்துவார். அவங்க மூலமா தான் ஆண்டோடைய நாமம் மைப்படும், ஆண்டவரிடத்தில் இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். தேவ பக்தி இல்லை அப்படின்னா நம்ம எப்படி நினைச்சுவோம்னா, சரீர முயற்சியிலே நம்ம வாழ்ந்திருப்போம், நமக்கு தோணுகிறபடி நம்ம செய்வோம். அதனால ஆண்டோடைய ஆசீர்வாதத்தை நம்ம இழந்துருவோம். இதை நீங்க அறிந்து கொண்டு நம்ம வீட்டில் யாராவது தேவ பக்தி இல்லைன்னா அவங்க தேவ பக்தி வரும்படியாய் நாம் அவங்களை நடத்தணும். ஒரு மனுஷனுக்குள்ள எப்படி தேவ பக்தி வரும்? இன்னைக்கு ஏன் ஆண்டோடைய வார்த்தையை கேட்க மாட்டேங்காங்க? ஏன் ஆண்டவரை பிடிக்கல அவங்களுக்கு? ஏன் ஆண்டவர் பக்கம் வர மாட்டேங்காங்க? ஜெபிக்க மாட்டேங்காங்க, வேதத்தை தியானிக்க மாட்டேங்காங்க? அது யாரா இருந்தாலும் சரி, உங்க மனைவியா இருந்தாலும் சரி, உங்க கணவரா இருந்தாலும் சரி, உங்க பிள்ளைகளா இருந்தாலும் சரி, யாருக்கு தேவ பக்தி இருக்கோ அவங்க தான் ஜெபிப்பாங்க, அவங்க தான் வேதத்தை தியானிப்பாங்க, அவங்க தான் ஆண்டவருக்கு பயப்படுவாங்க. அதான் வேதம் அழகா சொல்றாரு அவரு, இந்த ஜீவனுக்கும் இனி வருகிற ஜீவனுக்கும் அது புரோச்சனம் உள்ளது. அது மாத்திரமல்ல, எல்லாவற்றிலும் புரோச்சனம் உள்ளது. போதும் என்கிற மனதுடன் கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம்.